இன்னைக்கு என் வீட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கான், நாளைக்கு என் வீட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வரான்னு தெரியல. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். குடிக்கிறதுக்காக அம்மா நாளா வீட்டுல இருக்க பொருள்லாம் அடமான வச்சான். இப்ப பொண்டாட்டியும் வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். ஹலோ அண்ணி, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நைட்டு நடந்தது எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. இல்ல, அண்ணன் எங்க இருக்கு? நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல, காலையிலயும் வரல. எங்க போயிருக்குன்னு தெரியல, சாப்பிட்டாப்லையான்னு கூட தெரியல. சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருக்கோம். வந்துடும், வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க அண்ணி. சரிப்பா. எங்க வீட்டு பக்கம்லாம் வந்துடாத. 4 வயசு பொண்ணுங்க இருக்கு. காசு கொடுத்தா எவனாவது கூட்டிட்டு வந்துருவேன். முதல்ல ஒயின் ஷாப் வாசல்ல நின்று 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இப்ப எவனோ ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டு வந்து குடிக்காக பொண்டாட்டிய விற்க துணிஞ்சிட்டேடா. நீதான் ஒரு மனுஷன். என்னம்மா மகேஷ், முடிச்சிட்டியா? ஆமாப்பா, சொல்லுங்க. என்னம்மா சாப்பிட்டியா? எங்க அவன்? நைட்டு போனதுதான் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போயிருப்பான்? ஏதாவது ஒயின் ஷாப் வாசல்ல மல்லாக்கா கிடப்பான். நம்ம நம்பி அழுத்து வரணும். சரிம்மா, நான் போய் பார்க்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன். சரியா? என்ன சம்பளம் யார் கொடுத்தா? வேலைக்கு போனேன். நீ வேலைக்கு போனியா? நீ குடிக்கல? குடிக்கல. நிஜமாவா? சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன். குடிகாரன்னா எந்த மருந்து வச்சும் யாராலையும் திருத்த முடியாது. ஒரே வழி, அவனா மனசு வைக்கணும். இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றல. ஹலோ, வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மேடம்? அதான் வரேன். ஹலோ ஹலோ நண்பா, என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீயும் ஒய்ஃபும் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போறீங்களா? நாங்கள் எதுக்கு அங்கே வரணும்? வா நண்பா, என்னன்னு சொல்கிறேன். இல்லைங்க, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் வர முடியாது. என்னன்னு சொல்லுங்க. நண்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க, நேரில் சொல்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்லாமல் எப்படி வர்றது? எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு என் பொண்டாட்டியும் வர சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வந்துட்டு உடனே போயிடலாம். உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது நண்பா. வாங்க, உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வாங்க. என் பேக்கையும் ஃபோனையும் கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ். என் வீடியோவையும் டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன அவசரம்? போகலாம். ப்ளீஸ்
ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என் வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. டெய்லி சித்திரவதை அனுபவிக்கிறேன். இங்க வந்துட்டு போய் என் வீட்டாளுங்க முகத்துல முழிக்கவே முடியல. அப்படியா? செத்துலாம் போல இருக்கு. இனிமே நான் இங்க வர மாட்டேன். வர மாட்டியா? அப்ப வீடியோவை அப்லோட் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம். டேய் நண்பா, எங்கடா ஒய்ஃபை காணோம்? என்ன ஒய்ஃப் வரலையா? அது இருக்கட்டும், என்னையே வர சொன்னீங்க. என்ன அவசரம்? சரக்கு போடுறியா? சரக்கை நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹே, விட்டுட்டியா? என்ன உலக அதிசயமா இருக்கு. எப்படிரா? நான் போகணும், என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. சொல்கிறேன். உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், பார்க்குறியா? ஆங்கிளில் பார்த்துருக்க மாட்டேன். குட்ரா. உன்னை முதல் நாள் உன் வீட்டில் ட்ராப் பண்ணும்போதே உன் ஒய்ஃபை டிக் பண்ணிட்டேன். அடுத்த தடவை உன் வீட்டுக்கு வரும்போது கேமராவை பெட்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசி தடவை உன் வீட்டுக்கு வரும்போது அந்த கேமராவை எடுத்துட்டேன். என்னடா சைலண்டா இருக்க? குடியை கெடுக்கும்னு எல்லா பாட்டிலையும் போட்டிருக்கோம், அது உண்மைதான். குடி எந்த ரூபத்திலையும் குடியை கெடுக்குன்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். போடா டே. ஒரு குடிகாரன் திருந்தும்போது ஏதாவது ஒரு விலையை கொடுப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் எந்த விலையும் கொடுக்காம திருந்திட்டேன்னு நினச்சேன். இப்போதான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்கேன்னு. என்னடா தண்ணியை விட்ட உடனே தத்துவமெல்லாம் கக்கற?